வணக்கம். இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நவம்பர் 23க்கான 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேர்தல் இப்போ இந்தியாவில் 3 இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தல், ரெண்டாவது ஜார்க்கண்ட் இருக்குல்ல, நம்ம ஸ்டேட், இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேட்டான ஜார்க்கண்ட் இருக்குல்ல, பீகார்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சு, அந்த ஸ்டேட்டுக்கான சட்டப்பேரவை தேர்தல். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மக்களவை தொகுதியினுடைய இடைத்தேர்தல். இது 3 தேர்தல் தாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் யார் எந்தெந்த கூட்டணி சார்பில் போட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரம் சட்டப்பேரவை தேர்தல். மகாராஷ்டிரம் சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 288 தொகுதிகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு மொத்தம் 288 தொகுதிகள். இதில் கூட்டணி வைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேசிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிப்பாக இருக்கும். ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். ஸோ இது ரெண்டுமும் எகெயின்ஸ்டாக இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டிங்க. ஸோ அப்போ கூட்டணி வைஸ் பார்த்தீங்கன்னா, பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட யார் அப்படின்னா, சிவசேனை, ஏக்நாத் ஷிண்டே இருக்காங்கல்ல, இப்போது தற்போதைய மும்பையினுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவினுடைய கட்சியான சிவசேனையும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவரான அஜித் பவாரும் இப்போது பாஜக கூட கூட்டணி இருக்காங்க. அப்போ பாஜக கூட 3 பேர் இருக்காங்க. ஒன்று பாஜக ப்ளஸ் சிவசேனை ப்ளஸ் தேசியவாத காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதுக்கு பேர் மகாயுதி கூட்டணி அப்படின்னு பேர். ஓகே, அதுக்கு அடுத்தது இதில் இப்போ மகாராஷ்டிராவில் ஒரே கட்டத்தில், அதாவது ஒரே நாளில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. இது எப்போன்னா நவம்பர் 20. அப்போ தேர்தல் நடந்துருச்சு நவம்பர் 20, 2024. இதில் மொத்தம் அந்த வாக்காளர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 9.70 கோடி பேர். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மகாராஷ்டிராவில் 10 கோடி பேர் இருக்காங்க. எக்ஸாக்டாக 10 கோடி பேர்லாம் இல்லைங்க, ஏன்னா 30 லட்சம் பேர் ஷார்ட்டேஜ் வருதுல்ல, அதனால் எக்ஸாக்டாக 9.70 கோடி பேர் இருக்காங்க வாக்காளர்கள். இதில் இந்த எலெக்ஷனில் நவம்பர் 20ஆம் தேதி நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் எலெக்ஷனில் பதிவான வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.5%, 66.05% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது 1995க்கு அப்புறமா நடந்த எலெக்ஷன் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த வாக்கு எண்ணிக்கை தான் இப்போ 66.05% பதிவாயிருக்குல்ல, இந்த வாக்கு எண்ணிக்கை தான் மிகவும் அதிக வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவினுடைய சிஎம் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே, அதாவது சிவசேனை கட்சியினுடைய தலைவரான ஏக்நாத் ஷிண்டே. ப்ளஸ் மகாராஷ்டிராவில் 2 டெபுட்டி சிஎம் இருக்காங்க, துணை முதல்வர்கள். அந்த 2 பேர் யாருன்னா, மற்ற 2 பேர் சொன்னால இது யார், அதாவது தேசியவாத காங்கிரஸினுடைய அஜித் பவார் ப்ளஸ் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெபுட்டி சிஎம் இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நிலவரம். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்ன, இப்போ மகாயுதி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மகாயுதி கூட்டணியில் மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. அதில் பாஜகவோட 2 பேர் இருந்தாங்க. அதில் பாஜக ப்ளஸ் சிவசேனை ப்ளஸ் தேசியவாத காங்கிரஸ். அங்கே அஜித் பவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் தேசியவாத காங்கிரஸில். சரிங்களா, இப்போது அப்படியே அவங்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி பேர் மகாவிகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியோட பேர். இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ அங்கே மகாயுத்தில் பிஜேபி இருந்தால் இங்கே நிச்சயமாக யார் இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க. ஸோ இதில் காங்கிரஸ், இங்கேயும் சிவசேனை பிரிவு, அதாவது உத்தவ் தாக்கரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில் ஒரு சிவசேனை இருக்குது. சிவசேனை ஒன்றா தான் இருந்துச்சு, இப்போ 2ஆக பிரிஞ்சு அது ஒவ்வொரு தலைமையில், உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒன்றும் ப்ளஸ் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒன்றும் இருக்குது. இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவசேனையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒரு சிவசேனை பார்ட்டி இருக்குது. ப்ளஸ் தேசியவாத காங்கிரஸ், அங்கே அஜித் பவார் பார்த்தோமா, இங்கே சரத் பவார். சரிங்களா, இவரோட தலைமையில். அப்போது
மகாவிகாஸ் அகாடின்றது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. அப்போ காங்கிரஸ் ப்ளஸ் சிவசேனை ப்ளஸ் தேசியவாத காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளும் இணைந்து மகாவிகாஸ் கூட்டணி அகாடி கூட்டணி வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தமாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கூட்டணி இருக்குது. ஒன்று வந்து மகாயுதி, இன்னொன்று வந்து மகா விகாஸ் அகாடி. சரிங்களா? இப்போ வந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் 20ஆம் தேதி நடந்துச்சு. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு எலெக்ஷன் ஜார்க்கண்டில், பீகார்லேருந்து பிரிந்து வந்த மாநிலமான ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்திருக்கு. ஓட்டு போட்டாச்சு. ஸோ அதுக்கான செய்தி என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 81 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. நம்ம மகாராஷ்டிராவில் வந்து மொத்தம் 288 பார்த்தோம். இங்கே வந்து 81, வெறும் 81 தான் சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து 2 கட்டமாக எலெக்ஷன் நடந்துச்சு. ஒன்று வந்து நவம்பர் 13, இன்னொன்று வந்து நவம்பர் 20. சரிங்களா? மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.60 கோடி பேர். அங்கே வந்து எவ்வளோ, அது மகாராஷ்டிரான்றது பெரிய மாநிலம், அங்கே 9.70 கோடி பேர் இருந்தாங்க. இங்கே வந்து 2.60 கோடி பேர் மொத்த வாக்காளர்கள். இப்போ வாக்குப்பதிவு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 67.74% இது வரைக்கும் மொத்த வாக்குப்பதிவு ஆகிருக்கு. இந்த வாக்குப்பதிவு தான் பீகார்லேருந்து ஜார்க்கண்டு பிரிஞ்சது முதல் நடைபெற்ற தேர்தல்கள், இதுவரை நடைபெற்ற தேர்தலுக்கான தேர்தலிலேயே பதிவான அதிக வாக்குப்பதிவு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே எந்தெந்த கூட்டணி இருக்குது? இங்கே வந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் தலைமையிலான ஹேமந்த் சோரன் இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே பார்ட்டியும், ப்ளஸ் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளம் பார்ட்டியும், ப்ளஸ் வந்து இந்திய கம்யூனிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டியும் கூட்டணியில் இருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்தியா இப்போது கரண்ட்டாக ஜேஎம்முடைய தலைவரான ஹேமந்த் சோரன், ஜேஎம்ன்றது வந்து ஜேஎம்எம் அப்படின்றது வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சே, இந்த கட்சியினுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் தான் இப்போது ஜார்க்கண்டில் வந்து சிஎம்மாக இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதே ஜேஎம் கட்சி தான் 2019 என்ன செஞ்சாங்க, நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலையும் வெற்றி பெற்றாங்க. ஓகே. இதில் வந்து பாஜக இந்த 2019 எலெக்ஷனில் வந்து 25 சீட்டு தான் மொத்தம் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அடுத்த செய்தி என்னென்னா, மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒருத்தவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார், அவங்க சம்மந்தமான டீட்டெயில் பார்க்கலாம். இப்பொழுது மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தினுடைய ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜட்ஜாக யார் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து எப்போ பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 22, 2024 அன்னைக்கு. இவர் யாராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியாக இவர் இருந்தார். ஸோ இவரை வந்து மணிப்பூர் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலீஜியம் வந்து மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சாங்க. இந்த பரிந்துரையை வந்து குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து மணிப்பூர் மாநிலத்தினுடைய 8வது தலைமை நீதிபதியாக இவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு வந்து அந்த பதவியேற்பு விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னா மணிப்பூரினுடைய தலைநகரான இம்பாலில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் ஆளுநர், அந்த மணிப்பூரினுடைய ஆளுநரான லட்சுமணன் பிரசாத் ஆச்சாரியா அவர்கள் தான் இவருக்கு வந்து பதவியேற்று வச்சாங்க. சரிங்களா? இவருக்கு முன்பு யார் மணிப்பூரினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த் மிர்துல் அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. இவர் வந்து நவம்பர் 21ஆம் தேதி ஓய்வு பெற்றதுனால அடுத்த நாளே நவம்பர் 28ஆம் தேதி இவரை வந்து கிருஷ்ணகுமார் அவர்களை வந்து மணிப்பூரினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டில் வந்து இப்போ முக்கியமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில விளையாட்டுகள் வந்து இப்போ கிராண்ட் ஸ்லாம் போட்டியாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஆசிய ஓப்பன் பேட்மிண்டன், ஆசிய கூடைப்பந்து தகுதிச் சுற்றுலாம் இருக்குல்ல, இப்போ நடக்கிறது. இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்னென்ன கரண்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆசிய கூடைப்பந்து தகுதிச் சுற்று இருக்குல்ல, அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் நடக்குது. என்ன, இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து அதாவது சர்வதேச அளவிலான போட்டிகள் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த சர்ஃபிங் போட்டியாக இருக்கட்டும், சர்ஃபிங், அடுத்தது வந்து இன்னும் நிறைய போட்டிகள் நடந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் இந்தியாவிலே இப்போ முதல் முறையாக ஆசிய கூடைப்பந்து, சர்வதேச அளவிலான ஆசிய கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டி ஆடவர் கூடைப்பந்துக்கு வந்து இப்போ தான் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் நடக்குது. சரிங்களா? இது வந்து சர்வதேச அளவிலான ஆடவர் கூடைப்பந்து. இந்த போட்டி வந்து இதுக்கு 2 தகுதி சுற்று வந்து ஒவ்வொருத்தவங்களும் குவாலிஃபை ஆகணும்னா ரெண்டு ஆட்டங்கள் வந்து அந்த குவாலிஃபையர் ரவுண்டில் இருக்குது. முதல் ஆட்டம் இந்தியா யார் கூட விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் கூட, அதாவது 101வது ரேங்க்கில் இருக்கக்கூடிய கத்தார் கூட 76வது ரேங்க்கில் இருக்கக்கூடிய இந்தியா வந்து மோதினாங்க இந்த ஆசிய கூடைப்பந்து தகுதி சுற்றில். இப்போ இந்த முதல் ஆட்டத்தில் வந்து இந்தியா வந்து கத்தார்கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடுத்தது 2வது ஆட்டம், இந்தியாவுக்கான தகுதி சுற்றுக்கான 2வது ஆட்டம் வந்து கஜகஸ்தான் ப்ளஸ் இந்தியா கூட நடக்குது. அப்போ இந்தியா வந்து 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் வந்து கஜகஸ்தானை வந்து ஜெயிக்கிறாங்க. இதில் ஜெயித்தா மட்டும்தான் இந்தியா வந்து ஆசிய அந்த கூடைப்பந்து போட்டியில் வந்து கலந்துக்க முடியும். இந்த குவாலிஃபையரில் ஜெயித்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ இதுலேயும் விட்டுட்டாங்கன்னா அதில் வந்து போக முடியாது. ஏன்னா முதல் ஆட்டத்தில் இந்தியா வந்து கத்தார் கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரு உள்விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, மெட்ராஸில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் தான் இந்த போட்டி நடந்துச்சு. ஓகே, அப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் விளையாட்டு செய்திகளில் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் சாத்விக் சாய்ராஜ் ப்ளஸ் சிராக் செட்டி இவங்களோட இணை வந்து அரையிறுதிக்கு வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. இவங்க குவார்டர் ஃபைனலில் வந்து 6th பிளேஸில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இணை வந்து இந்த இணை இருக்காங்கல்ல, இவங்க வந்து 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய டென்மார்க் இணையை வந்து தோற்கடித்ததுனால இவங்க வந்து இப்போது அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. யார்? சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இந்த இணை வந்து சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் இப்போது அரையிறுதிக்கு போயிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய வெளிநாட்டு விவகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து இஸ்ரேல் காசா போர். இப்போ இந்த இஸ்ரேல் காசா போரில் என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நேதன்யாகு இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களையும் அவங்களுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான யோவோ காலண்டுவையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹேக்ல இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் நடக்கக்கூடிய டைமில் அதிக படுகொலை நிகழ்த்தினதாகவும், அடுத்தது வந்து அந்த மக்களுக்கு, காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து பசியால் வாடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முயற்சிகள் எடுத்ததாகவும், இதை உணவுப் பொருள் கிடைக்கக்கூடிய வகையை வந்து தடை செய்ததாகவும் இவங்க மேலே குற்றம் சாட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து இவங்க 2 பேருக்கும் கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இது எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் இவங்க பெஞ்சமின் நேதன்யாகவும் இல்லை யோவாவ் காலண்டோ அங்கே போனாங்கன்னா அவங்கள கைது பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த உறுப்பு நாடுகளுக்கு இருக்குது. சரிங்களா? ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ ஹங்கேரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹங்கேரியோட அதிபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெதன்யாவுக்கு வந்து
நெதன்யாகு வந்து அவங்க நாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா, ஹங்கேரி வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில உறுப்பு நாடுகளா இருக்காங்க. ஆனா, இப்ப என்னாச்சு இவரு அங்க போனாருன்னா, நெதன்யாகு அங்க போனாருன்னா என்ன ஆகும்? அவங்க ஹங்கேரியே வந்து கைது பண்ணக்கூடிய அந்த சூழல் உருவாகும். ஆனா, ஹங்கேரி என்ன சொல்ட்டாங்கன்னா, நாங்க இந்த கைது உத்தரவ வந்து நாங்க ஏற்றுக்கல. நாங்க இத நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அம் இஸ்ரேல் காசா போர்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து கைது உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. எதனால கைது உத்தரவு பிறப்பிக்காங்கன்னா, அதிக படுகொலை நிகழ்த்தினதாகவும், உணவுப் பொருள் கிடைப்பதை வந்து தடுப்பது தொடர்பாகவும் இவங்களுக்கு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல குறிப்பிட்ட என்ன செய்தியில என்னன்னு பார்க்குறோம்னா, புதின் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. யாருக்கும் அமெரிக்காவுக்கும், பிரிட்டனுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து உக்ரைனுக்கு உதவுனீங்கன்னா, எங்க நாட்டுல உற்பத்தியாகக்கூடிய அதிவேக ஏவுகணைகள்லாம் வச்சு, உங்க 2 நாடுகளையும் நாங்க வந்து தாக்குறதா இருக்கும். தாக்குறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. போர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாடுகளுக்கு போர் தான் நடக்குது. 2 வந்து உக்ரைன், ரஷ்யா போர். இன்னும் வந்து காசாவுக்கும், இஸ்ரேலுக்குமான போர். அவ்வளோதாங்க. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? பட்டாபிராமில் இருக்கக்கூடிய புது டைட்டில் பூங்கா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டாபிராம் புது டைட்டில் பூங்கா சம்மந்தமாக என்னென்னு பார்க்கலாம். இப்போ டைட்டில் பார்க் அப்படின்றது வந்து ஒரு தொழில்நுட்ப பூங்கா. தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பூங்கா. இது வந்து இப்போ இந்த புதிய டைட்டில் பூங்கா பட்டாபிராமில் இருக்கக்கூடிய புதிய டைட்டில் பூங்கா எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவடியில் பட்டாபிராம் அப்படின்ற இடத்துல தான் இப்போ இந்த 3வது டைட்டில் பூங்கா, தமிழ்நாட்டினுடைய 3வது டைட்டில் பூங்கா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் இந்த டைட்டில் பார்க்கில் வந்து மொத்தம் 21 தளம் இருக்குது. இந்த டைட்டில் பார்க் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதோட மொத்த காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 330 கோடி மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் கட்டி முடிக்கிறதுக்கு. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய 3வது டைட்டில் பார்க். ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னும் வந்து கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது வந்து தமிழ்நாடு பட்டாபிராமில் இருக்குது. ஓகே. இது மொத்தம் எத்தனை ஏக்கர் பரப்பளவு கட்டி முடிச்சிருக்காங்கன்னா 11.40 ஏக்கர் பரப்பளவு கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமுடிவாக்கத்தில் இருக்கக்கூடிய துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதன்முறையே தென்னிந்தியாவில் ஓப்பன் பண்ண துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம். அதாவது இது ஒரு டெக்னாலஜி சென்டர் இது. இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸாக்டாக பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிட்கோ தொழில்பேட்டை, திருமுடிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்போ தொழில்பேட்டையில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு என்ன பயன் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பட இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா வந்து ஒரு சின்ன சின்ன இப்போ இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் இருக்குல்ல, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, கம்பெனிஸ்லாம், அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாவோ மற்ற பெரிய நிறுவனங்களை வந்து சார்ந்திருக்க வேணாம். அதனால் வந்து நீங்கள் இந்த தொழில்நுட்ப மையத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேரை நீங்களே வடிவமைச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால, ஸோ இந்த தொழில் அதாவது இது என்ன முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய ஐடி சாஃப்ட்வேர் நிறுவனங்களை சார்ந்திருக்காம இவங்க வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் நீடட்ஸ் வந்து இந்த பொறியியல் தொழில்நுட்ப மையத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்களை வந்து தானே உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் திருமுடிவாக்கத்தினுடைய துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம். சரிங்களா? அப்போது இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் புதிய டைட்டில் பூங்கா, அதாவது தமிழ்நாட்டினுடைய 3வது டைட்டில் பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தமிழ்நாடு ஆவடி பட்டாபிராமில். அதே மாதிரி திருமுடிவாக்கத்தில் துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம் டெக்னாலஜி சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் முதல் முறையே தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்ட ஒரு துல்லிய பொறியியல் தொழில்நுட்ப மையம். இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சிட்கோ தொழில்பேட்டையில் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது வெளிநாட்டு விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, போர்கள் 2 இது. உக்ரைன் ரஷ்யா போர், அப்புறம் இஸ்ரேல் காசா போர். அதுக்கு அடுத்தது வந்து
சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் இவங்க 2 பேரும், அதாவது இந்தியாவினுடைய இணையான சாத்விக் சாய்ராஜ் ப்ளஸ் வந்து சிராக் ஷெட்டி, இவங்க 2 பேரும் வந்து செமிஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆசிய கூடைப்பந்து தகுதி சுற்று. இது வந்து இந்தியாவிலே முதன்முறையாக இப்போ தான் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சென்னையில் நடக்குது. இது சர்வதேச அளவிலான ஆடவருக்கான மென்ஸ் பேஸ்கெட் பால் இது, சரிங்களா. இதில் வந்து இப்போ முதல் தகுதி சுற்றில் இந்தியா தோற்றுருக்காங்க, தவற விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து 2வது தகுதி சுற்றில் இந்தியா வந்து கஜகஸ்தான் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மணிப்பூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டினுடைய புதிய ஜட்ஜாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது யார், அதான் 3 தேர்தலில் பார்க்கும்போது ஒன்று வந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல், இன்னும் வந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல். இந்த மகாராஷ்டிரத்தில் வந்து மகா யுத்தி அப்படின்ற கூட்டணியில் பாஜக ப்ளஸ் 2 அணிகளும் மகாவிகாஸ் அகாடி அப்படின்ற பேரில் காங்கிரஸ் ப்ளஸ் 2 அணிகளும் இந்த தேர்தலில் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இனிமேல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும். அதில் நம்ம என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நன்றி. மற்றும் அடுத்தடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், இல்லை பேங்கிங், இதை கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அந்தந்த எக்ஸாமுக்கெலாம், ரயில்வே, எஸ்எஸ்சி, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா இதை தவிர தமிழ் நியூஸ் பேப்பரில் வேறு நியூஸே இல்லைங்க. எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு, வேறு நியூஸே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன். நான் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து நான் இனிமேல் ஒவ்வொரு மாதத்துக்கான மொத்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன். சரிங்களா. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.